வணக்கம். கலாம் ஆண்டு 5 மாதம் 12 நாள் 27 சனிக்கிழமை அக்டோபர் 11 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். கலாம் ஐயா அவர்களின் எளிமையான இல்லத்தில் நல்லூர் வட்டம் குடும்பத்தினர். கலாம் ஐயா அவர்களின் பிறந்த தின விழா கலாம் ஆண்டு 6 புத்தாண்டிற்கு இன்னமும் 3 நாட்கள் உள்ள நிலையில் ஜூலை 27 கலாம் ஐயாவின் நினைவு தினத்தில் அவரது ராமேஸ்வரம் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திவிட்டு அவரது எளிமையான சிறிய இல்லத்தில் கலாம் ஐயா அவர்களின் அண்ணன் மகள் நசீமா மரைக்காயர் மற்றும் அவர்களது குடும்பத்தாருடன் நல்லூர் வட்டம் பொறுப்பாளர்கள் அளவலாவிய இனிமையான தருணம். செம்மை இல்லம் இணைய வழி சந்திப்பு. அக்டோபர் 12 ஞாயிறு மாலை சரியாக 5 மணிக்கு செம்மை இல்லத்திற்கான 10 அம்சங்கள் அல்லது ஒரு அம்சத்தை கூட உறுதியாக கடைபிடிப்பவர்கள் இதில் கலந்து கொண்டு உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம். 1. தூய்மை, வீட்டிற்கு உள்ளே வெளியே. 2. பசுமை, மாடித்தோட்டம், மரம், செடிகள். 3. குப்பை மேலாண்மை, மக்கும் மக்காத குப்பைகள். 4. நூலகம், புத்தக பட்டியலுடன். 5. தற்சார்பு வாழ்க்கை, நமக்கு நாமே காய்கறி செடி வளர்த்தல். 6. வீட்டு பொருட்கள் உரிய இடத்தில் அடுக்கிய நிலையில். 7. சேர்ந்து செயல்படுதல், அனைவரும் திட்டமிடல். 8. எளிமை சேமிப்பு, மழைநீர், எரிபொருள், பணம். 9. உணவு முறை, திட்டமிட்ட அறிவார்ந்த. 10. சமூக பங்களிப்பு, கண்தானம், இரத்த தானம், கல்வி போன்றவை. கலாம் ஆண்டு 6 தமிழகத்தில் செம்மை இல்லம் திட்டம் மிக அழகான சமூக மாற்றத்தை உண்டாக்க இணைந்து நாம் செயல்படுவோம். செம்மை இல்லத்தை தமிழகத்தின் புதிய கலாச்சாரமாக்குவோம் என்கிறார் செம்மை இல்லம் துறைக்கு பொறுப்பேற்றுள்ள தங்கமணி அவர்கள். மேலும் விவரங்களுக்கு 7598121434. செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. கள்ளல் குளக்கரையில் 3 மணி நேர அதிரடி சேவை. அக்டோபர் 11 இன்று சிவகங்கை மாவட்டம் கள்ளல் கிராம தெப்பக்குளத்தை சுற்றிலும் 3 மணி நேர அதிரடி சேவையாக தூய்மை செய்யப்பட்டது. இதில் சிவகங்கை மண்டல பொறுப்பாளர் திருமதி பாரதி, சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளர் திருமதி சாந்தகுமாரி, சந்தனேந்தல் கிராமத்தை சேர்ந்த மாணவியர் ரஷ்மிதா, லக்ஷிதா, சேது பாஸ்கரா, ITIயின் 9 மாணவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டதாக சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளர் திருமதி சாந்தகுமாரி தெரிவித்தார். 1000 பனை விதைகளை சேகரித்த மாணவிகளுக்கு பாராட்டு. நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த மங்களம் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி சாரணர் மாணவிகள் பக்கத்தில் உள்ள பள்ளம்பாறை என்ற கிராமத்தில் இருந்து பனை விதை சேகரித்தல் பணியில் 3 நாட்களாக ஈடுபட்டு வருகின்றனர். இதுவரை 1000 பனை விதைகள் சேகரிக்கப்பட்டதாக சாரணர் ஆசிரியையும் நல்லூர் வட்டம் மாணவர் கள பொறுப்பாளருமாகிய திருமதி காந்திமதி தெரிவித்தார். சாரணர் மாணவிகளுக்கும் அவர்களை வழிநடத்திய ஆசிரியை திருமதி காந்திமதி அவர்களுக்கும் நம்பிக்கை செய்தியின் பாராட்டுக்கள். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இதுதான் சமூக உணர்வு, சமூக பொறுப்பு. சென்னையில் உதவும் கைகள் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் பகு அமெரிக்கா சென்றுள்ளார். அங்கு பார்த்த இந்த அழகான செயல்பாட்டினை படமெடுத்து நம்பிக்கை செய்திக்கு அனுப்பியுள்ளார். பகு அவர்களுக்கு நம்பிக்கை செய்தியின் பாராட்டுக்கள். இருக்கிற குப்பைகள்லாம் பறக்காமல் இருக்கிறதுக்கு இம்மிடியேட்டாக அவங்க ஒரு ஸ்க்ரீன் போட்டு அதை மூடுறாங்க பாருங்கள். அது எவ்வளோ பெரிய கண்டெய்னருன்றதை பொறுத்து அதை அழகாக மூடிட்டு அந்த குப்பை காற்றுல பறக்காமல் இருக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. நோபல் பீஸ் பிரைஸ் அறிவிப்பதற்கு 5 நிமிடம் முன்னதாக அதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட மரிய கொரினா மச்சோடா அவர்களிடம் அவர் சற்றும் எதிர்பாராத விதமாக நோபல் தேர்வு குழுவின் தலைவர் ஜோர்கன் வாட்னே பிரைட்னஸ் அலைபேசியில் அழைத்து பேசி இன்ப அதிர்ச்சி தந்த அந்த தருணம் உங்களுக்காக. Hello? Hello. Yes? Yes. Hello? Am I talking to Maria Corina Machado? Yes, this is Maria Corina. Yes, Maria Corina. My name is Christian Berghardt Piken. I am
the secretary of the Norwegian Nobel Committee in Oslo. And I'm calling to inform you that in a few minutes it shall be announced here at the Nobel Institute that you will be awarded the Nobel Peace Prize for 2025. Oh my God. So the warmest congratulations to you, Maria. Oh my God. Oh my God. Well, I have no words. I thank you so much, but I hope you understand this is a movement. This is a achievement of a whole society. I am just one person. I certainly do not deserve this. Oh my God. இந்த காணொளியை அனுப்பி வைத்த அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் உயர் திரு தங்கவேலு அவர்களுக்கு நம்பிக்கை செய்தியின் பாராட்டுக்கள். லட்சிய சமுதாயத்திற்கு வலு சேர்க்க மாவட்டத்தில் 100 துறைகளில் செயல்பட 10 நபர்களை கொண்ட குழு தொடர்கிறது. மதுரை, தேனி, விருதுநகர், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, சிவகங்கை, பெரம்பலூர், காஞ்சிபுரம், சேலம், நாமக்கல் ஆகிய மாவட்டங்கள் நல்லூர் வட்டத்தின் திட்டப்படி தங்கள் மாவட்டங்களில் 10 கள பொறுப்பாளர்களை கொண்ட மாவட்ட குழுவை அமைத்துள்ளனர். அதில் நாமக்கல் மாவட்டத்தில் அந்த கள பொறுப்பாளர்களில் மாவட்ட மாணவர் கள பொறுப்பாளர் காந்திமதி அவர்கள் 10 துறைகளுக்கான பொறுப்பாளர்களை கண்டறிந்து மாணவர் களத்தின் மாவட்ட குழுவை உருவாக்கி இருப்பது பாராட்டு. அதே போன்று தொழில் முனைவோர் துறை மாநில பொறுப்பாளர் ஹெப்சி அவர்கள் பல்வேறு 10 மாவட்டங்களில் மாவட்ட பொறுப்பாளர்களை கண்டறிந்து அழகான மாநில குழுவை உருவாக்கி இருப்பது லட்சிய சமுதாய கட்டமைப்பிற்கு நல்ல வலு சேர்த்திருப்பதாக நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. காணொளி தொகுப்பு தனசேகரன் மற்றும் பாலமுரளி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.